சோஷியல் மீடியா பக்கம் வந்தாலே 10 வயசு குழந்தை ரேப்பு, 80 வயசு பாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பாதுகாப்புன்னு தினமும் இதையே கேட்டு கேட்டு சலிச்சு போன நமக்கு இன்னைக்கு ஒரு குட் நியூஸ். விளாத்திக்குளம்ல நடந்த அசம்பாவிதத்தை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். நம்ம சேனல்ல கூட ஜஸ்டிஸ் கேட்டு வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த பாலியல் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி போக்சோ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்பவும் சந்தோஷம், வரவேற்க வேண்டிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதே நேரம் ஒரு சின்ன கேள்வி, இவங்களை எவ்வளவு சீக்கிரம் தூக்குல போடுவாங்க? இந்த மேல்முறையீடு அப்படி ஏதாச்சும் போவாங்களான்றது தெரியல. கூடிய சீக்கிரமாவே இவனை தூக்குல போட்டா உண்மையிலே ஹாப்பி தான். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இவனை தூக்குல போடுறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒய்? பிகாஸ் இதை பார்த்தாச்சு இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பா பயம் வரும். சவுதி மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாமே பெண்களை தொட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஏன்னா அங்க மக்களுக்குள்ள இருக்கிற பயம். அங்க பெண்களை தொட்டா நடு ரோட்ல வச்சு வெட்டுவானுங்க அப்படின்ற பயம் மக்களுக்குள்ள இருக்கு. அதே பயம் இங்கேயும் வரும். இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்றதன் மூலியமா மரணத்திற்கு மரணம் தான் தீர்வு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை உண்மையிலேயே மனசார வரவேற்கிறோம். தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், குற்றங்கள் குறைய வேண்டும்.